வணக்கம். குக் வித் சித்ரா சமையலில் இன்றைக்கி சமையல் வீடியோங்க. நான் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கிறேங்க. இது வந்துங்க நான் பச்சை நிலக்கடலை சாதங்க. இப்போல்லாம் சீசன் இல்லைங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா நிலக்கடலையெல்லாம் பச்சையாக கிடைக்குங்க. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து பச்சை நிலக்கடலை கிடைக்கலினாலுங்க காஞ்ச நிலக்கடலையும் நல்லா ஒரு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுங்க. அப்புறம் மாதிரி இந்த சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்துங்க நம்ம ஏதோ உருளைக்கிழங்கு வருவலுங்க, இல்லை சேனக்கிழங்கு வருவலுங்க, தயிர் கூட வச்சு சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி வத்தலும் நான் தயிர் வச்சு தாங்க இன்றைக்கி சாப்பிட்றேங்க. நான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி நிலக்கடலை சாதத்துக்கு வந்துங்க ஃப்ரெஷ்ஷான பச்சை நிலக்கடலைங்க உரித்து ஒரு கப்பு வச்சுருக்கிறேங்க. நான் அந்த நிலக்கடலைக்கு வந்து நம்ம ஒரு மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யலாங்க. நான் பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதைங்க, அரை டீஸ்பூன் மிளகுங்க, 2 பட்டை துண்டுங்க, அரை டீஸ்பூன் சோம்புங்க, அரை டீஸ்பூன் ஜீரகங்க. இது அப்படியே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நான் பவுட்ரு பண்ணிக்கிட்டேங்க. நான் இது அப்படியே இருக்கட்டுங்க. நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுங்க, அதில் வந்து நான் ஒரு கரண்டி எண்ணெய் போட்டிருக்கிறேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நான் ஒரு பெருவெங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய்ங்க, நான் 2 பெரிய தக்காளிங்க கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் போட்டுங்க நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் சின்ன பழமாக இருந்தால் ஒரு 3 பழம் போட்டுக்கங்க. நான் பெரிய பழம் 2 பழம் போட்டுக்கிறேங்க. தக்காளி இந்த தக்காளி வதங்கும்போது இல்லையாங்க நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. தக்காளி கூட சேர்ந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணுங்க. தக்காளி வதங்கும் போது இல்லையாங்க நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனுங்க, இந்த மசாலா அரைச்சி வச்சோம்லங்க அதையும் நம்ம இதுலேயே போட்டு வதக்கிக்கலாங்க. நம்ம பச்சையாக தாங்க நம்ம வறுக்காது தானே அரைச்சோங்க, அதனால் இதுலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கிறேங்க. மசாலு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் வந்துங்க நான் 1.5 கப்பு அரிசிக்கு வந்துங்க நான் 3 கப்பு நான் தண்ணி ஊற்றிடுறேங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்துங்க நான் இந்த பச்சை நிலக்கடலையும் போட்டுக்கலாங்க. இப்போ இதுலேயே நான் வந்துங்க உப்புமுங்க, எனக்கு கொஞ்சம் காரம் பச்சலைங்க, அதனால் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளுங்க. நீங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றீங்க, நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா மிளகு எல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்க, எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க, நம்ம அரிசி போட்டுக்கலாம். ரைஸ் தண்ணி கொதிக்கிறதுனாலங்க இப்போ நம்ம இந்த ரைஸையும் போட்டுடலாங்களா. போட்டுங்க ஒரு கலரி விடலாங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்தமல்லி தலையும் போட்டுட்டுங்க நான் ஒரு 3 சவுண்டு வச்சு நான் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. நம்மளுடைய குக்கர் விசில் அடங்கிடுச்சுங்க, எடுத்துடலாங்களா. பாருங்க, நம்மளுடைய வேர்க்கடலை சாதம் நல்லா உதிரியாங்க. வேர்க்கடலையும் நல்லா வெந்துருங்க. நீங்கள் இது நம்ம பச்சை கடலை போட்டதுனால நல்லா வெந்துருங்க. நீங்கள் பச்சை கடலை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து காஞ்ச கடலை வந்துங்க நல்லா காஞ்ச நிலக்கடலை பருப்பு வந்துங்க நல்லா ஊற வச்சு அப்புறமேட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க.